ஜாதகம் ஆக்சுவலாக உண்மையா? இப்போ ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நான் நிறைய வீடியோஸும் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக சொல்லணும். பொதுவாக வந்துட்டு இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையின் என்னோட வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நானுமே இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேன். இந்த ட்ரஸ்ட் பேசிஸில் தான் எனக்கு வந்து இந்த ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறது தெரிவிச்சேன். இதுக்கு நான் ஒரு சின்ன ஏன்னா என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்தது நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது சேரும்போதே ஆஸ்ட்ராலஜி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் சேர்ந்தாச்சு. அப்போ நம்ம ஒவ்வொன்றும் அப்போ தான் தெரியுது இந்த கிரகம் இதோட சேரும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருதுன்னு தெரியுது. திருமணம் ஆனதுக்கப்புறம் ஜாதகப்படி எனக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஜோதிடம் என்னோட ஜாதக கட்டங்களை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டடி நான் படிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு அந்த ஆர்வங்கள் படிப்போடு அப்படியே போயாச்சுங்க. திருமணம் ஆன கையோடு ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயங்கள் என்னோட லைஃப்ல ப்ராக்டிக்கலாக நடக்குது அப்படிங்கும்போது ஸோ இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மைங்க. இது வந்து நீங்க பொது பலன்களாக பார்க்காம உங்களோட பிறப்பின் அடிப்படையில் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த இடத்தை பேஸ் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கணிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட நேரம் உங்களோட காலங்கள் இருந்தால் கட்டாயமா வந்து ஜோதிடம் 100% உண்மை.